உலகில் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஏஆர் மற்றும் 3D ஆப்ஸை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து சஃபாரி சென்ட்ரல். இந்த ஆப்புக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கே இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேப் டு ஸ்டார்ட்னு கேட்குது. டேப் டு ஸ்டார்ட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர் பேஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் எந்த அனிமல் வேணுமோ அது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டாலர் நோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணி அந்த காப்பியை வந்து இது மாதிரி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சிருக்க பிறகு இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தா மொபைல் வேறு ஒரு மொபைல் எடுத்து வச்சிருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இந்த எந்த அனிமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமோ அந்த அனிமல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு இது மாதிரி பர்மிஷன் கேட்டால் டக்குன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாலர் சிம்பிளுக்கு மேலேயே நான் எந்த அனிமல் வந்து கிளிக் பண்ணணும் அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஏஆர் ஃபார்மேட்டில் இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏஆர் ஃபார்மேட்டில் எந்தெந்த அனிமல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டாலர் சிம்பிளுக்கு மேலே அந்த அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பாருங்கள் அந்த லொக்கேஷன் சிம்பிள் ஒன்று காட்டுது இல்லையா, அந்த லொக்கேஷன் சிம்பிளை உங்கள் மொபைலில் எங்கே வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமலானது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ட்ராக் பண்ணிருக்கேன்னா இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனிமல் நடந்து வருதான். இப்போ வேறு ஒரு இடத்துல நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சேன்னா அதை பேஸ் பண்ணியும் அது வந்து நடந்து போகும். இது மாதிரி உங்களுக்கு எந்த அனிமல் வேணுமோ அந்த அனிமல் கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஏஆர் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் மாஸ்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பேஸ் பண்ணிருக்க ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் மார்க்கர் அப்படின்ற ஒரு மார்க்கர் இங்கே வந்து ஓப்பனாக இருக்கு பாருங்க. இது வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுங்க, இல்லை வேற ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப்பி ஆனது எடுத்து வச்சுங்க. நான் இதை வந்து வேற ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆனது எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா உள்ள பர்மிஷன் கொடுத்து உள்ள போயிடுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுத்த பிறகு எனக்கு வந்து பார்த்தா வந்து இது மாதிரி கேமரா ஆனது எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வேறு ஒரு மொபைல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேமரா டைரெக்டாக அதை நோக்கி எடுத்துகிட்டு போனால் இது மாதிரி பார்த்தா வந்து அந்த மாஸ்கோ சிட்டி பேஸ் பண்ணிருக்கேன். இது மாதிரி ஒரு பில்டிங் ஷேப் வந்து பார்த்தா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இது மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 டிகிரியும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இது மாதிரி என்னோட மொபைலை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி அந்த பில்டிங்கோட 360 டிகிரியும் நான் வந்து பார்க்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம மூன்றாவது ஏஆர் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பார்க் ஏஆர்ன்ற இந்த அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கம்பல்சரி இதுலேயும் உங்களுக்கு தேவைப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆனது எடுத்து வச்சுங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னொரு மொபைலில் அதோட பிரிண்ட் ஆனது காப்பி பண்ணி வச்சுங்க. இது ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த பிரிண்ட் எப்படி இருக்குன்னு காட்ட பாருங்க. ஸோ இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் தெரியுது டவுன்லோட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அது. இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வேறு ஒரு மொபைல் எடுத்து வச்சுங்க. எனக்கு இப்போதைக்கு பிரிண்ட் எடுக்க முடியாதுன்றதுனால நான் ஸ்க்ரீன்ஷாட் வேறு ஒரு மொபைல் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹவு டு ப்ளே வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கசங்கக்கூடாது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, டைரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஷுட் பி லைக் தட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பட்டன் வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ண ஃப்ரீ டிரைவர் அப்புறம் வந்து பார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பஸ், கார், லாரி இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டான பொசிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணணும் அப்படின்றது தான் அது. இது ஓப்பன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கே வந்து பார்க் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குது. டேப் டு த கார் யூ வாண்ட் டு டிரைவர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பட்டன் டூ அது மாதிரி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து படிச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த காரோ பஸ்ஸோ லாரியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாப் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, கியர் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது என்னோட மொபைல் தான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இது கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேரிங், மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பேஸ் பண்ணி நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சொன்ன இடத்துல நான் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கேம் போக போக பழகிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஆர் அப்ளிகேஷனும் கூட, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்க்கி மோஷன்ன்ற இந்த அப்ளிகேஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படி சொல்லணும். இந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ண உடனே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. பிரபலங்களான டொனால்ட் ட்ரம்ப், ஹிலாரி கிளின்டன் இவங்களுடைய இமேஜஸும் கூட இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதில் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்களோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட் நினைக்கிறீங்களோ அது மாதிரி பார்த்தா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா, அதே இமேஜ் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டாட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜஸ் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். இல்லை டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதை பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் இதை வச்சு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பர்டிகுலர் செகண்ட்ஸ் வரை உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற விதத்தில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வரப்போ ஸ்டார்டிங் வந்து அது டான்ஸிங் பெர்ஃபார்மன்ஸை ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்டுக்கு நீங்கள் வந்து அந்த பட்டனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஃபுல் டான்ஸிங் பெர்ஃபார்மன்ஸும் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா ஆப்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாற்றணும்னா அதுக்கு தனி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸில் என்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன். இதுக்கான டுட்டோரியல் வேணும்னாலும் அங்கேயே கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபோ ஐ பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது அதுக்கான டுட்டோரியல்ஸும் இங்கே இருக்குது. அதை படித்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தா வந்து டாடா டைம் என்ற இந்த அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் பேஸ் பண்ணிருக்க அப்ளிகேஷன் தான். பட் என்னோட மொபைல் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை ஏஆரில். பட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் எல்லாம் கொடுத்து உள்ள போயிடுங்க. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஆகணும். உங்கள் ஜிமெயிலையோ ஃபேஸ்புக்லையோ இதெல்லாம் ஒருத்தர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, லாகின் ஆனது பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணி ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிறகு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிவிடும். கேப்சர் பண்ணிட்ட பிறகு நீ மேலா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே 3Dயில் ஒரு அனிமேஷனாக நம்மளுடைய ஃபேஸை வந்து அது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இங்கே ட்ரெஸ்ஸிங் ஷூஸ் எதாவது சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் போட்டிருக்க அந்த டிஷர்ட் கலரிங் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3D ஃபார்மேட்டில் அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ரைட் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ரைட் மார்க் கிளிக் பண்ண பிறகு கீழே வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து டான்ஸ் மூவ்மெண்ட்டில் எனக்கு வந்து காட்டுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த ஏரோ மார்க்கு நீங்கள் கிளிக் பண்ணா ஏஆர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் ஆகும். என்னோட மொபைலில் சின்ன ப்ராப்ளம் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ஓப்பன் ஆகல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஆர் பேஸ் பண்ணி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கேமராக்கு வெளியே பெர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிற மாதிரி டெக்னாலஜி சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோக்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நானும் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.